பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருத்தூதர் பணிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தை 12. இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரை அன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினால் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காலை பொழுதிலே என் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை மூடி மறைக்கும்படியாகவும், ஆண்டவருடைய பாதுகாப்பு உங்களோடு கூட இருக்கும்படியாகவும் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். பிரியமானவர்களே, ஏற்கனவே நான் சொன்னதுபடி அநேக பேர் இந்த புதிய நம்பரை பதிந்திருக்கிறீர்கள். மகிழ்ச்சி கொள்கின்றேன். நீங்களும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த இறை வார்த்தையை. இது ஒரு ஆண்டவருடைய பணி. நீங்கள் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லையோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அனுதினமும் நான் பகிராமலே இந்த புரோகிராம் உங்களுக்கு வரும். அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து ஆண்டவருடைய பாதுகாப்புக்காகவும் இந்த பணிக்காகவும் ஆன்லைன் மினிஸ்ட்ரிக்காகவும் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, ஒரு அன்பார்ந்த சகோதரர், எனக்கு தெரிந்தவர், நல்ல ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவர் என்னிடம் ஒரு கேள்வியை கேட்டார். அந்த கேள்வியை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகின்றேன். இயேசு மட்டும்தான் மீட்பு தர முடியுமா என்ற ஒரு கேள்வியை என்னிடம் கேட்டார். நான் அப்பொழுது அவரை பார்த்து சிரித்துவிட்டு சொன்னேன், உண்மையிலே இயேசு மட்டும்தான் மீட்பை தர முடியும். இரண்டாவதாக, திருச்சபைக்கு வெளியிலே மீட்பு கிடையாது. அந்த இரண்டையும் நான் அவரிடம் சொன்னேன். அப்பொழுது அவர் என்னிடம் கேட்டார், ஃபாதர், எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். அப்படி என்றால் நான் இன்றும் அதிகமாக ஆண்டவரிடம் வளருவேன். ஏனென்றால் பல தெய்வங்கள் இருக்கின்றன, பல மதங்கள் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் ஒரே கடவுளை தான் அவர்கள் விசுவசித்து ஜெபம் செய்கிறார்கள். ஆனால் பல வகையில் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அவர்களுடைய ஆத்துமாவும் விண்ணகம் செல்லும் அல்லவா என்று அவர் என்னிடம் இன்னொரு கேள்வியும் வைத்தார். நான் அவரிடம் சொன்னேன், முதலில் இயேசு மட்டும்தான் மீட்பு தர முடியும், திருச்சபைக்கு வெளியிலே மீட்பு கிடையாது என்பதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுகிறேன் என்று இப்பொழுது உங்களுக்கு வாசித்த அந்த இறை வார்த்தையை அவருக்கு வாசித்து காண்பித்தேன். இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. நாம் மீட்பு பெறும் பொருட்டு விண்ணகத்தின் கீழ் மண்ணகத்தின் மேல் இயேசு என்கின்ற ஒரு பெயரை தவிர எந்த ஒரு பெயரும் கொடுக்கப்படவில்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தந்தை கடவுளிடம் இருந்து வந்தவர். மற்ற எல்லாருமே ஒரு இறைவாக்கினரை போல் இருக்கிறார்கள். சில பேர் தன்னையே கடவுளாக உருவாக்கி கொண்டு அந்த குடும்பங்களில் பிறந்து வந்தவர்கள், அந்த வழிமுறையில் இருக்கிறவர்கள் அதே போலியான தெய்வத்தை வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். நான் அவர்களை பற்றி பேசவில்லை. நாம் இப்பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மீட்பு தர முடியும். அவரால் அன்றி நமக்கு மீட்பு கிடையாது. தந்தை கடவுள் அன்னை மரியாளை, ஒரு கன்னி பெண்ணை இந்த உலகத்தில் தேர்ந்தெடுத்தார். அந்த தாயை கடவுளுடைய தாயாக அவர் உருவகப்படுத்தினார். அந்த தாயினுடைய வயிற்றில் இருந்து, அந்த தாயினுடைய கருவறையிலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கருத்தரிக்கின்றார். அவர் நமது மீட்பராக இந்த உலகத்தில் கடந்து வருகின்றார். அவர் எதற்காக கடந்து வந்தார் தெரியுமா பிரியமானவர்களே? நாம் நினைக்கின்றோம் நமக்கு பொன்னும் பொருளும் தருவதற்காக, நம்மை மேலும் உயர்த்துவதற்காக, நமக்கு ஆண்டவருடைய அருளை பெற்று தருவதற்காக. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம்
21வது இறை வார்த்தையிலே மிகவும் தெளிவாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தன் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த ஒரே ஒரு காரியம் உங்களுடைய பாவத்தையும் உங்களுடைய சகோதர சகோதரருடைய பாவத்தையும் மற்ற தெய்வங்களை வணங்கி கொண்டு இருக்கிறவருடைய பாவத்தையும் தன்னையே இரட்சகர் என்று சொல்லிக்கொண்டு உலகத்தில் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறவருடைய பாவத்தையும் திருச்சபையை பிளவுபடுத்தி திருச்சபையில் இருந்து வழி விலகி சென்றவருடைய பாவத்தையும் மன்னிப்பதற்காக இந்த உலகத்தில் கடந்து வந்தார். எனவேதான் அவருடைய மீட்பின் வழியாக நாம் விண்ணரசுக்குள் கடந்து செல்ல முடியும் பிரியமானவர்களே. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் உண்மை. அவர் வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். எனவேதான் யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 36வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, மகன் உங்களுக்கு விடுதலை கொடுத்தால் மெய்யாகவே உண்மையாகவே நீங்கள் விடுதலை பெற்றவர்களாக இருப்பீர்கள். இவற்றை நான் அவரிடம் சொன்ன பொழுது அவர் குழம்பி போய்விட்டார். அதன் பிறகு மீண்டும் அவரிடம் சொன்னேன், பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் எல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் என்ன என்பதை கல்வாரி சிலுவையிலே அவர் செய்து முடித்தார். இவை வரலாற்றில் எழுதப்பட்டு இருக்கின்றன, திருச்சபையில் எழுதப்பட்டு இருக்கின்றன. எந்த ஒரு வரலாற்றையும் புரட்டி பாருங்கள், மரித்த பிறகு உயிர் தெழுந்த ஒரே ஒரு மெய்யான தெய்வம் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றே சொல்லி அவரிடம் விளக்கம் கொடுத்தேன். நீங்கள் எந்த ஒரு ரிலிஜியனிலும் போய் கேட்டு பாருங்கள், எந்த ஒரு மதத்திலும் போய் கேட்டு பாருங்கள், அவருடைய தெய்வம் உயிரோடு இருப்பது இல்லை. ஒரே ஒரு மெய்யான தெய்வம் உயிரோடு இருக்கிறார் என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவர். தொடக்க காலத்தில் இருந்து இந்த நாள் வரை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர் அவர். அவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு கிடையாது என்று அவர்களிடம் சொன்னேன். பிரியமானவர்களே, அவர் கொஞ்சம் குழம்பினாலும் அவர் ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு அவருக்காக ஜெபித்து விட்டு அவரை ஆசீர்வதித்து நான் அனுப்பினேன். அவர் நல்ல ஒரு கிறிஸ்தவராக, நல்ல ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவராக அனுதினமும் கோயிலுக்கு போய் நற்கருணை நாதரை உட்கொண்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். Praise the Lord. எனவே இந்த நாளிலும் நாம் யாரை வழிபடுகின்றோம்? நம்மிடம் இருக்கக்கூடிய பொன்னையும் பொருளையுமாம், நம்மளுடைய பிள்ளைகளையாம், நம்மளுடைய கணவரையாம், மனைவியரையாம், சொத்தையாம், செல்வங்களையாம், பணங்களையாம், வேலையையாம், இவை அனைத்தையும் நீங்கள் அதிகமாக அன்பு செய்து கடவுளுக்கு மேலாக உயர்த்தினீர்கள் என்றால் நீங்கள் வழிபடுவது மெய்யான தெய்வத்தை அல்ல. இயேசுவினால் மட்டுமே மீட்பு உண்டு. அதை நீங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். வாழ்கின்ற இடத்தில் கற்றுக் கொடுக்க வேண்டும். வேலை செய்த இடத்திலே நீங்கள் ஜெபித்து ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ முடியும் வேண்டும். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 6வது இறை வார்த்தையில் வாசிக்க பார்த்தோம் என்றால், என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவது இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. யோவான் 15:5 சொல்லப்பட்டு இருக்கின்றது, என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதையும் செய்ய முடியாது என்று. எஸ்ஐயா 52:3 சொல்லப்பட்டு இருக்கின்றது, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே போகலாம். நீங்கள் இந்த உலகத்தில் மீட்பு பெற வேண்டுமே என்றால் அந்த மீட்பை தரக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். எனவே தான் திருச்சபையை பாருங்கள், ஒரு ஆலமரத்தை போல உலகின் கடையெல்லை வரை விரிந்திருக்கின்றது. கிறிஸ்தவர்கள் தான் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் உயர்வார்கள். ஆனால் நியாய தீர்ப்பின் போது யாரெல்லாம் அவருக்கு முன்பாக நிற்கும் தகுதி உடையவர்கள் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே தீர்மானிப்பார். உங்களுடைய பெயர் வாழ்வின் புத்தகத்தில் இருந்து என்றால் உண்மையிலே நீங்களும் உங்களுடைய ஆத்மாவும் ரட்சிக்கப்படும். உங்களுடைய பெயர் இல்லை என்றால் நீங்கள் கைவிடப்பட்டு போய்விடுவீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, ரோமையர் 10வது அதிகாரம் 9வது இறை வார்த்தை, இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். பாருங்கள், இந்த ஒரு இறை வார்த்தையிலே
முழுவதும் ஆண்டவருடைய பிறப்பில் இருந்து இறப்பு வரை சொல்லப்பட்டு இருக்கின்றது. இந்த வார்த்தை உள்ளத்தில் சுமந்து கொண்டு நற்கருணை நாதரிடம் இந்த நேரத்திலே ஜெபியுங்கள். இயேசுவே, நீர் மட்டுமே மீட்பர். நாங்கள் அநேக தெய்வங்களை தேடி சென்றோம், நிம்மதிக்காக, அமைதிக்காக. எங்கும் நிம்மதி இல்லை. உமது வார்த்தையில் மட்டுமே நிம்மதியை பெற்றுக்கொண்டோம். உமது நற்கருணையில் மட்டுமே நிம்மதியை பெற்றுக்கொண்டோம். திருச்சபையில் மட்டுமே நிம்மதியை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி என்னோடு இணைந்து நீங்கள் இப்பொழுது ஜெபிப்பீர்கள் என்றால் ஆண்டவருடைய வல்லமை கடந்து வரும். நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் மீட்கப்படுவார்கள். கண்களை மூடி நற்கருணை நாதரிடம் சில மணித்துளிகள் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை தூய்மைப்படுத்தி மீண்டும் உமது மகனாக மகளாக மாற்றியிருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. யோவான் 8:51 வாசிக்கின்றோமே, என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது வார்த்தையை வாசிக்காமல் தியானிக்காமல் இருந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. உமது பரிசுத்த இரத்தம் எங்களை கழுவுவதாக. நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் பரிசுத்தம் அடைவோம், நாங்கள் தூய்மை அடைவோம். இதுவரை தகப்பனே போலியான கிறிஸ்தவர்களாக வாழ்ந்திருக்கின்றோம். ஆண்டவரே, எல்லோரிடம் இருந்தும் எங்களுக்கு மீட்பு வரும், எல்லா தெய்வங்களும் மீட்பை கொடுக்கும் என்று சொல்லி ஆண்டவரே மூட நம்பிக்கையோடு அலைந்து திரிந்து கொண்டு இருந்தோம் அப்பா. இந்த நேரத்திலே உம்மால் அன்றி எங்களுக்கு மீட்பு இல்லை என்பதை உணர வைத்திருக்கின்றீர். யார் யாரெல்லாம் மனம் திரும்பி வந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த நாளிலே உமது பிள்ளைகளாக மாற்றி அவர்களுக்கு மீட்பை கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. விண்ணப்பங்களை ஏறெடுத்து இருக்கிறார்கள். அனைத்து விண்ணப்பங்களையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அனைத்து விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுத்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்திட வேண்டுமாயும், உடலுள்ள சுகத்தை தந்திட வேண்டுமாயும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் மாற வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. நம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நற்கருணை நாதர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து ஒருவர் மற்றவர்களுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.